ஹாய், இந்த வீடியோவில் நம்ம இலக்கணம் டாபிக்ஸ் இனிமேல் இந்த 1 வீக் தான் நான் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ நம்ம இலக்கணம் லாஸ்ட் டைமில் நமக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம இந்த 1 வீக் பார்க்கலாம். இதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பகுதி இலக்கணமில் எதுகை மோனை இயைபு 20th பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று தேர்ந்தெடுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் அதில் 3 or 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. எதுகை மோனை இல்லைனா இணை மோனை எது, கூலை மோனை எது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அது அந்த டாபிக் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோனை எதுகை எதுலேருந்து வருது. இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா ஆகுபெயர் எத்தனை வகைப்படும், தொடை எத்தனை வகைப்படும், பொருள்கோள் எத்தனை வகைப்படும், இந்த வகைகள் எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம ஒரு 2 years 3 years பேக்கில் ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்திங்கன்னா குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வகைகள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தொடை பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். தொடைனா என்ன அப்படின்னா தொடுக்கப்படுவது. தொடை அப்படின்றது தொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி பொருள். மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பது தொடை எனப்படும். சீர்கள்லையோ இல்லை அடிகளிலோ மோனை, எதுகை, எய்பு, முரண், அளபடை இந்த மாதிரி தொடுக்கப்படுறதை தான் தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடை பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். ஃபஸ்ட்டு 1 மோனை தொடை. மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, எய்பு தொடை, அளபடை தொடை. ஸோ தொடை 5 வகைப்படும். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, எய்பு தொடை, அளபடை தொடை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மோனை தொடை பார்ப்போம். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. முரண் தொடை நம்மளோட சிலபஸில் இல்லை. முரணோ அளபடையோ ரெண்டுமே இல்லை. முரண் தொடை அப்படின்றது எதிர்ப்பதமாக முன் பின் அந்த மாதிரி எதிர்ச்சொல் மாதிரி வர்றது தான் முரண் தொடை. இந்த 3மே 8 வகைப்படும். ஸோ இது 3மே 8 வகைப்படும். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை 3மே 8 வகைப்படும். இயைபு தொடை வராது, அளபடை தொடை வராது. ஸோ இது 3மே 8 வகைப்படும். மோனை தொடை எத்தனை வகைப்படும்? இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கொஷினில் கூட பார்த்தோம். மோனை தொடை எத்தனை வகைப்படும், எதுகை தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடிகளிலும் சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். மோனை 8 வகைப்படும். மோனை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். அடி மோனை சொல்லும்போது அடிகள், இந்த முதல் எழுத்து பார்த்திங்கன்னா அடியில் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடி மோனை. அடிகள் முதல் அடி 2ஆம் அடி இல்லைங்களா? ஸோ அதில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ அடி மோனை அப்படின்றது முதல் எழுத்து. அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடி மோனை. நெக்ஸ்ட்டு இணை மோனை. இணை மோனை வேற, இனம் மோனை வேற. இதில் இனம் மோனைன்னு ஒரு டாபிக் இருக்குது. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இனம் மோனை, இணை எழுத்துக்கள்லாம் எழுதுவோம்ல, கான்யா சான்யா அப்படின்னு சொல்லி நம்ம இணை எழுத்துக்கள் எழுதுவோம். அந்த மாதிரி இனம் மோனை அப்படின்றது வேற ஒரு டாப்பிக்கு. இணை அப்படின்றது ஈக்குவலாக இருக்கிறது. இணை மோனை. கடிந்துராட். ஸோ முதல் எழுத்து முதல் சீர் 2. ஸோ இது ஒவ்வொன்றும் சீருன்னு சொல்லுவோம். முதல் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் 4 சீரும் 2வது லைனில் 3 சீரும் இருக்குது. ஸோ அதில் முதல் 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை. முதல் 2 சீர்களில் 1 2 இணை மோனை அப்படின்னாவே 1 2. முதல் 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை. அடுத்து பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா 1 3. 1வது சீர்லேயும் 3வது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வருவது நன்றி நன்றென்று. ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை. ஒருவு மோனை அப்படின்றது 1 4. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடி மோனை பார்த்தோம், அடிகளில் வருது. அடுத்து இணை மோனை 1 2. பொழிப்பு அப்படின்றது 1 3. ஒருவு அப்படின்றது 1 4. ஒருவு அப்படின்றது 1 4. 1வது சீர்லேயும் 4வது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு மோனை. அடுத்து கூலை மோனை. கூலை மோனை அப்படின்றது 1 2 3. 1 2 3 3 வரும். தா தா தா. ஸோ தானம் தவம் தங்கா. ஸோ முதல் 3 1 2 3 வந்ததுன்னா அது கூலை மோனை. நெக்ஸ்ட்டு மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை அப்படின்றது 1 3 4. 1 3 4 அப்படின்றது மேற்கதுவாய் மோனை.
ஸோ வா வா வா. ஸோ மேற்கதுவாய் மோனை அப்படின்றது 1 3 4. கீழ்கதுவாய் மோனை அப்படின்றது 1 2 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது 1 2 4. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலை மோனை பார்த்தோம். கூலை மோனை அப்படின்றது 1 2 3. அடுத்து மேற்கதுவாயில் 1 3 4. கீழ்கதுவாயில் 1 2 4. முற்றுமோனை அப்படின்றதுல எல்லாமே முதல் அடிகளில் அனைத்து சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது முற்றுமோனை. ஸோ இது 3 தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து கூலை மோனை. கூலை மோனை அப்படின்னா 1 2 3. அடுத்து மேற்கதுவாய்னா 1 3 4. அடுத்து கீழ்கதுவாய் அப்படின்றது 1 2 4. ஸோ இதுதான் வந்து மோனை தொடை. 8 வகைப்படும். அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூலை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்றுமோனை. ஸோ அடுத்து பாருங்கள் இனமோனை. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் இருந்தாலும் பை சான்ஸ் இதுக்காவது இனமோனை இணைமோனை ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அதாவது இது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் இணை எழுத்துக்களை கூட வந்து வச்சு சொல்கிறாங்க. அதுதான் ஆ ஆ இந்த மாதிரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல, தானம் தவம் இரண்டும், தானம் தவம் இரண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே தாவும் வருது, குறிலும் வருது, நெடிலும் வருது, அந்த மாதிரி ஒன்றி வருவது. அதே தான் இங்கே ஆ வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஓர் இனமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஓர் இனம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ஆ ஆ ஐ ஔ இதெல்லாம் ஓரினம். இ இ ஏ ஏ இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. உ உ ஓ ஓ இதெல்லாம் வந்து ஓரினம். இதெல்லாம் வரும்போது வந்து அதை இனம் மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு கேட்பாங்களோ அப்படின்னு தோணுது. இது கொஷின்ஸ்லேயே நான் எதுவும் பார்த்ததில்ல. மோனைன்னு நமக்கு சிலபஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ மோனையினுடைய வகைகளில் இனம் மோனைன்ற டாப்பிக்கும் வரும்ல. பாருங்கள், மோனை முதல் எழுத்தே அன்றி அதற்குரிய இனவெழுத்துக்கும் ஒன்றி வரும். ஸோ அதனுடைய இணை எழுத்து எது இதெல்லாம் உயிர் எழுத்தில் இது உயிர்மை எழுத்தில் ஞா 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 நா மா பா தா சா. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றி வருவது. இப்போ வந்து தானா இப்போ தச்சர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தச்சர்ன்னு இருந்தாலும் இங்கே வந்து சங்குன்னு இருந்தாலும் இதை வந்து இனமோனைன்னு எடுத்துக்குவாங்க. தா சா. ஸோ வந்து இது ரெண்டும் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மோனையில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எதுகை. ஸோ மோனை படிச்சிட்டோம் அப்படின்னாவே அதே தான். 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. அடிகளிலும் சீர்களிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. எதுகையும் வந்து எதுகை தொடை 8 வகைப்படும். அடி எதுகை அப்படின்னா அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. இணை எதுகை. இணை அப்படின்னாவே 1 2. ஸோ 2ஆம் எழுத்து முதல் சீரிலும் 2ஆம் சீரிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது இணை எதுகை. பொழிப்பு எதுகை அப்படின்னா முதல் மற்றும் 3. பொழிப்பு அப்படின்னாவே 1 3. பொழிப்பு எதுகை முதல் சீரிலும் 3ஆவது சீரிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை. அடுத்து ஒருவு எதுகை. ஒருவு எதுகை வந்து பார்த்திங்கன்னா 1 4 துணை நலம் வினை நலம். ஸோ வந்து 1லேயும் 4ஆம் சீர்களிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு எதுகை. கூலை எதுகை அப்படின்றது 1 2 3. ஸோ கூலை மேற்கதுவாய் கீழ்கதுவாய். ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி. கூலைனா 1 2 3. மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4. கீழ்கதுவாய் அப்படின்னா 1 2 4. ஸோ இந்த ஆர்டரை வந்து மறந்துடாதீங்க. கூலை அப்படின்றது 1 2 3. இந்த சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது கூலை எதுகை. மேற்கதுவாய் எதுகை அப்படின்றது 1 3 4. லா லா லா. கீழ்கதுவாய்னா 1 2 4. ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம். ஸோ இதெல்லாம் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய். முற்றெதுகை அப்படின்னா 1 2 3. முதல் அடிகளில் அனைத்து சீர்களிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது முற்றெதுகை. ஸோ இதுதான் வந்து மோனை எதுகை. லாஸ்ட்டாக வந்து இயைபு தொடை. இயைபுனா என்ன? செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது இயைபு தொடையாகும். ஒன்று இறுதி எழுத்தாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து இறுதி எழுத்துக்களாக இருக்கலாம், அப்படி இல்லையா சீராக இருக்கலாம், அந்த சீர் ஃபுல்லாகவே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அசையோ சீரோ எழுத்தோ ஒன்றி வருவது இயைபு தொடை எனப்படும். ஸோ அந்த வேர்டாகவும் இருக்கலாம், கடைசி எழுத்தாகவும் இருக்கலாம்,
அசையாவும் இருக்கலாம். ஸோ கூடும், மூடும், நாடும், யாடும் அந்த மாதிரி வந்தால் செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் அடியாகவும் இருக்கலாம், இப்படி அடிகளாகவும் இருக்கலாம், இப்படி சீர்களாகவும் இருக்கலாம், இப்படி நேராகவும் இருக்கலாம். நாடும் கூடும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சீர்கள்லையும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அடிதோறும் இருக்கலாம். ஸோ அடிகளிலோ சீர்களிலோ இந்த மாதிரி அசையோ சீரோ ஒன்றி வருவது எய்புத்தொடை ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இவ்வளோதானான்ட்டு. பட் எக்ஸாமில் போயிட்டு நம்ம மாற்றிடக்கூடாது. செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது எய்புத்தொடை எனப்படும். ஸோ ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம தன்மை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.